வாழ்வோம் வாழ்விப்போம். பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, கோபப்படக்கூடாது. இந்த மாதிரி அறத்தன்மைகள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் பதியம் போட்டு வச்சு உரம் போட்டோம்னு வச்சுங்களேன், அதை விட்டு மாற மாட்டாங்க. சண்டை சச்சரவு வராது. இருக்கிறதுக்குள்ள வாங்கிக்குவோம். இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரல, பரவாயில்லைங்க, இருக்கிறதுக்குள்ள சாப்பிட்டுக்கலாம். அந்த எண்ணம் வரும். அது எங்க? அன்பு இருந்தா, அறம் இருந்தா, ஞானம் இருந்தா. ஞானம் இல்லைன்னா வாய்க்கு ருசியே இல்லை, திங்கவே முடியல. என்னைக்கு எங்க வீட்டுல நான் அப்படி பட்டினியா இருந்தேன், உன் கூட வந்த பிறகுதான் புலம்ப ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு பூரா இதான். காலையில சுப்ரபாதமும் இதுலதான் இண்டி. லைஃப் என்னாச்சு? அப்ப புது கர்மா எங்கே உண்டாகிறது? சம்பந்தம் இல்லாமல் ஒருவரை சேர்க்கிற பொழுது, அது நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும், நண்பர்கள் மத்தியில கூட புது கர்மா உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் ரொம்ப நல்லவனா இருப்பான், ரொம்ப நல்லவனா இருப்பான். காலேஜுக்கு கிளம்பும் போது பைக் எடுக்கிறான், கரெக்டா காலேஜுக்கு போவான். காலேஜில் கொண்டு பார்க்கிங்ல விட்டுட்டு கிளாஸ்ல அப்படி இருப்பான். முடிச்சுட்டு அப்புறம் விட்ட உடனே வீட்டுக்கு நேரம் வந்துருவான். டீ கூட வீட்டுல அம்மா போட்டு கொடுக்கும்போதுதான் குடிப்பான். அவ்வளவு இருக்கிறான். ஆனா அங்க காலேஜ்ல கூட ஒரு பையன் பழகிட்டான். அவன் என்ன பண்றான்? இவனை கணக்கு போட்டாங்க. வசதியான பையன், நீட்டா வரான், ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குது, பைக் வச்சிருக்கிறான். இவனை பிடிச்சிருந்தா நம்மள இவன் கூட என்ன போகலாம், சேர்ந்து போகலாம். ஒரு தடவை இவன் வாலண்டியரா பேசுறான், இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டான். கிளம்பி போகும்போது நீங்க நானும் பக்கத்து தட்டுலதான் இருக்கிறேன், சரி சேர்ந்து கூப்பிட்டு போனான். அதோட நிக்குமா, புதுக்கரமா ஸ்டார்ட் ஆகும். ஏங்க இவ்வளவு நேரம் காலேஜில் இருந்திருக்கீங்க, நேரம் வீட்டுக்கு போனா டீ வெளியில குடிச்சு பாருங்க, டேஸ்ட் வேற இருக்கு. நான் ஒரு கடைக்கு கூட்டு போறேன் வாங்க. கடைக்கு போறான், டீ நல்லதான் இருக்கு. ஏன்னா டெய்லி அங்க வீட்டுல அம்மாட்ட குடிச்சிருக்கோம். இது புதுசா குடிக்கும் போது அது கழனி தண்ணியா இருந்தாலும் ருசியா இருக்கும். புதுசா குடிச்சா அந்த கடையில போய் டீ வாங்கி கொடுத்தான். 2 பேருக்கும் பிடிச்சு போச்சு, நல்லா இருக்குன்னா. நாளைக்கு இங்க குடிக்கலாம், கண்டிப்பா குடிக்கலாம். காசு அவன் தான் கொடுக்குறான். எங்க வச்சுட்டான்? பைக்ல உள்ளவன் தான் கொடுக்குறான். அப்ப அவன் இவனுக்கு என்ன சுமையாயிட்டானா, புது கர்மா உண்டாயிட்டு. அடுத்த நாள் என்ன பண்ணா, 2 பேரும் டீ குடிச்சிருக்கும் போதே போன்ல அவன் ஃப்ரெண்டுக்கு, ஒரு லேடி ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சான். சுமதி எங்க இருக்கிற, பாடி நாங்க கடையில் தான் இருக்க, டீ சாப்பிடலாம். அவ வந்துட்டான், இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சான். என்ன ஆகும்? இது உங்க இதுக்கு நான் விட்டுட்டேன் இல்லையா? அப்ப இதுவரை பாரமே இல்லாமல் ஒழுக்கமா அமைதியா போனவன் கூட ஒட்டும் போது, சேரும் போது அவன்கிட்ட இருந்த அழுக்கு, குற்றம், கரை, தவறு, பிழை எல்லாம் இங்க ஏறிடும். ஆட்டோமேட்டிக்கா ஏற்றிடுவாங்க, ப்ளூடூத் மாதிரி தானா வந்துடும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பொண்ணு சொல்லிட்டு இவன் அட்வைஸ் பண்றவன்ட்ட, நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கிறீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சவன் அவன், இந்த சுமதியை இன்ட்ரோடியூஸ் பண்ணவன் ஃப்ரெண்டு, அவன் இவனுக்கே ஆப் வைக்கிறா. அவனை நம்பாதீங்க, அவனை நம்பாதீங்க. அவன் இந்த மாதிரி நிறைய வேற ஃப்ரெண்டு பிடிச்சி ஏமாத்திருக்கான், உங்களை ஏமாத்திடுவான். உடனே இவனுக்கு என்ன ஆகி போச்சு, பரவாயில்ல இந்த பொண்ணு நமக்காக சப்போர்ட் பண்ணுத. இப்ப அவனை கட் பண்ணிட்டு இவளை கூட்டிட்டு வாங்க நம்ம பீச்சுக்கு போலாம், நம்ம வேற ஹோட்டல் போலாம். அவன் இவனை தொத்த ஆரம்பிச்சிட்டா. புது கர்மா எப்படி உண்டாகுது? இதுவரை அரியரே கிடையாது, இப்ப அரியரு ஏறிடுச்சு, முடிஞ்சு போச்சா லைஃப். அப்போ தனியாக இருக்கிறது வரை உங்க தன்மை, உங்க கர்மா இயல்பா இருக்கும். இயற்கையும் அதை தான் விரும்புகின்றது.